ஒரு ஊரில் சிலந்தியும் மூட்டைப்பூச்சியும் நண்பர்களாக இருந்தனர். மூட்டைப்பூச்சி ஒரு பெரிய மாளிகை வீட்டில் வசித்து வந்தது. சிலந்தியோ ஒரு ஏழை விவசாயி வீட்டில் வாழ்ந்து வந்தது. அவைகள் இரண்டும் நண்பர்களாக வாழ்வினும் அவைகளுக்குள்ளும் சிறு சிறு பொறாமைகள் இருந்து வந்தன. அவ்வப்போது மூட்டைப்பூச்சி நினைத்து கொள்ளும், சிலந்தையை பாரு, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த மருந்தும் வீட்டுக்குள்ள அடிக்கிறது இல்லை, அவன் பாட்டுக்கு நிம்மதியாக கூடு கட்டி பூச்சியில் பிடிச்சி தின்னுட்டு இருக்கான். இங்கே வார வாரம் மருந்து அடிக்கிறாங்க, 10 நாளைக்கு ஒரு தடவை மெத்தையை தூக்கி வெளியே போட்டு வெயிலில் காய விட்றாங்க. அப்பப்பா, அவனை மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கலையே என்று நினைத்து கொள்ளும். அதே சமயம் சிலந்தி பூச்சி, அவனை பாரு, பெரிய மாளிகை வீட்டில் இருக்கான், நம்மளுக்கு இந்த ஓலை குடிசை வீட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம், அவனை மாதிரி வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கலையே என்று நினைத்து கொள்ளும். ஒரு நாள் சிலந்தியும் மூட்டைப்பூச்சியும் சந்தித்து கொண்டன. மூட்டைப்பூச்சி நண்பா, எனக்கு குடிசை வீட்டில் இருந்து அழுத்து விட்டது. நான் கொஞ்ச நாள் உன்னுடைய வீட்டில் தங்கலாம் என்று முடிவு செய்துள்ளேன். என்ன சொல்கிறாய் என்று கூறியது. அதற்கு மூட்டைப்பூச்சியும், ஆம் நண்பா, நானே கூறலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். நான் உன்னுடைய குடிசை வீட்டில் சிறு காலம் வாழலாம் என்று முடிவு செய்துள்ளேன். அப்போது இரண்டும் முடிவு செய்தன, தங்களுடைய வீட்டை மாற்றிக்கொள்வது என்று. அதே போல 3 மாதங்களுக்கு மூட்டைப்பூச்சி குடிசை வீட்டிலும் மாளிகை வீட்டில் சிலந்தி பூச்சியும் வாழ முடிவு செய்தன. 3 மாதம் கழித்து மீண்டும் இருவரும் சந்தித்து கொண்டனர். அப்போது சிலந்தியும் மூட்டைப்பூச்சியும் மிகவும் மெலிந்த உடலுடனும் மிக வருத்தம் தோய்ந்த முகத்துடனும் வந்து கொண்டிருந்தன. அப்போது மூட்டைப்பூச்சி கேட்டது, என்ன நண்பா, உன்னுடைய வீட்டில் மாளிகை வீட்டில் தானே நிம்மதியாக இருந்திருப்பாய் என்று நினைத்தேன், நீயும் மெலிந்து வந்துள்ளாய் என்று கேட்டது. அதற்கு சிலந்தி பூச்சி சொன்னது, என்னால் இங்கு கூடு கட்ட இயலவில்லை. கூடு கட்டினாலும் ஒரே நாளில் அதை சுத்தம் செய்து விடுகிறார்கள். பூச்சிகளை அனைத்தும் மருந்துகளை வைத்து கொன்று விடுகிறார்கள். நான் சாப்பிட்டு கூட 4 நாட்கள் ஆகிவிட்டன. என்னால் அங்கு நிம்மதியாக வாழவே முடியவில்லை. உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்வதே எனக்கு 3 மாதம் ஓடிவிட்டது என்று கூறியது. அதே நேரம் சிலந்தி பூச்சி மூட்டைப்பூச்சியிடம் கேட்டது, என்ன நண்பா, அந்த ஏழை விவசாயியின் வீட்டில் யாருமே கண்டு கொள்ள மாட்டார்களே, நீ ஏன் வருத்தத்துடன் வந்துள்ளாய் என்று கேட்டது. அதுக்கு மூட்டைப்பூச்சி சொல்லுது, என்னால் அங்கு வாழ முடியவில்லை. அந்த ஏழை விவசாயியின் உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. அவனும் மெலிந்த தோளுடன் சுற்றி கொண்டுள்ளான். அதனால் எனக்கும் ரத்தம் கிடைக்காமல் மெலிந்து விட்டேன் என்று கூறியது. அதே போல சிலந்தையும் கூறியது, ஆம் நண்பா, நான் அங்கிருக்கும் வரை என்னால் எளிதாக கூடு கட்ட முடியும், பூச்சிகளையும் பிடித்து உண்ண முடியும். ஆனால் இங்கு அப்படி முடியவில்லை என்று கூறின. அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது, தாங்கள் எடுத்த முடிவு இரண்டும் தவறென்று. பிறகு இரு நண்பர்களும் அவரவர் வீட்டிற்கு திரும்பச் சென்றனர், நிம்மதியாக வாழ்ந்தனர். இந்த கதையின் நீதி என்னவென்றால், சிலர் தங்களது ஊதியம் குறைவாக இருப்பினும் நிம்மதியான வாழ்க்கை கிடைத்திருக்கும். அதனை அனுபவிக்காமல் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு மிகப்பெரிய துன்பங்களில் உள்ளாகின்றனர். அதோடு மட்டுமில்லாமல் தன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் பெரிய சிக்கல்களுக்கு ஆளாக்குகின்றனர் என்பதே ஆகும்.